friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு சேப்பங்கிழங்கு பக்கோடா. இது வந்துட்டு நீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா காஃபி டீயோட பரிமாறலாம். இல்லனா மதியான லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி நீங்க இதை சர்வ் பண்ணலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எப்போதும் செய்யற சேப்பங்கிழங்கு ஃப்ரைல இருந்து ரொம்பவே வித்தியாசமா ரொம்ப டேஸ்டியா கிறிஸ்பியான ஒரு பக்கோடா இது. சரி வாங்க இந்த டேஸ்டியான சேப்பங்கிழங்கு பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்க குக்கர்ல வந்துட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக விட்டு தோல் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நான் கேரட் துருவி வச்சிருக்கிறேன். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு கையில கூட மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமா வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, அப்புறமேட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்க்கலாம். அதுல கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடலை மாவு சேர்த்திக்கலாம். அதுல ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கையில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த சேப்பங்கிழங்கு மிக்ஸை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட்டு போகிறோம். உருட்டி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒரு பக்கோடா மாதிரி இப்படி போட்டுருங்க. இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சேப்பங்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடும். இப்போ இது மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இது பொரியறதுக்கு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல வச்சுருங்க. பாருங்க நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த பக்கோடா. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.